அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வார உணர்வில் முஸ்லீம் லீக் எம்பியை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி அவர் மறுத்துள்ளாரு. இது உணர்வுல போட்டது பொய்யான தகவலா? இதற்கு சரியான விளக்கம் தரும். கடந்த வார உணர்வுல ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டு இருந்தோம். என்ன செய்தி அப்படின்னா, முஸ்லீம் லீக் வேடம் கலைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய செய்தி என்னன்றதை முதல்ல தெரியாத நபர்களுக்கு விளங்கிட்டா அதை என்னத்தை அவர் மறுத்தார்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த எம்எல்ஏ யார் அப்படின்னா, கடையநல்லூரை சேர்ந்த கடையநல்லூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அபுபக்கர், முஸ்லீம் லீக்கை சேர்ந்த அபுபக்கர் என்ற எம்எல்ஏ. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பகுதியில் உள்ள ஒரு கோயிலினுடைய அந்த வேலைப்பாடுகளுக்காக அங்கே உள்ள லைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணணும், அந்த கோயிலினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அது என்ன செய்யறாங்கன்னா, அவரை பேசி ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள தொகையை அரசாங்கம் ஒதுக்குது. அதுக்காக என்ன செய்யறாங்க, பூமி பூஜை போடுறாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வதற்கு பூமி பூஜை போடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவே அநியாயம். அதாவது அரசாங்கத்துல ஒரு வேலையை நடத்துறதுக்கு பூமி பூஜை என்பது இந்து மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை இதுல திணிக்கலாமா? கூடாது. அப்ப இந்து மதத்தினுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில இந்த வேலையை அவர்கள் செய்கின்றார்கள். அதுல போய் இந்த அபுபக்கர் எம்எல்ஏ என்ன செய்யறாரு அப்படின்னா, அதுல போய் அந்த செங்கல் எல்லாம் எடுத்து கொடுத்து பூஜை பண்றாங்க. அந்த பூஜை பண்ற செங்கல் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பூஜைக்கு இவர் என்ன செய்யறாரு, பூஜையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு. அந்த போட்டோக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த போட்டோவோடய நம்ம என்ன போட்டோம், போட்டோவையும் போட்டு இந்த மாதிரி சட்டசபையில பேசினாராம், அல்ல ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், நபிகள் நாயகத்தை வணங்குறதா அமைச்சர் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி கொதிச்செழுந்து பேசுனதாலாம் சொன்னாங்க. உண்மையில நம்ம சந்தோஷப்பட்டோம். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லையே, எதிர்த்து பேசியிருக்காரு, நல்ல ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் என்பதுல இவர் கொள்கையில உறுதியா இருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம நினைச்சோம், சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அடுத்த 2-3 வாரத்துக்குள்ளே என்ன ஆச்சு, இப்படிலாம் நினைக்காதீங்கப்பா, அந்த பூமி பூஜையில நான் தான் போய் செங்கல் எடுத்து கொடுத்திருக்கேன், பூஜையில நான் தான் கலந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோவோட வெளியே விட்டது. அப்ப இதை நம்ம போட்டு இது திருந்திட்டாங்கன்னு நினைச்சோம். இவங்க திருந்துற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைவர் காதர் மைதீன் இருக்காரு, இதே மாதிரிதான் சாமியார் காலில் போய் விழுவுறது, சாமியாரை கும்பிடுறது, சாமியார் இடத்துல போய் அந்த நித்யானந்தா டிவிடி எல்லாம் வெளியிட்டாரு. அவரு காதர் மைதீன் இருக்காரு, ஜட்டி போட்ட சாமியார் ஒரு ஆளை கூட்டு போய் நித்யானந்தாவினுடைய டிவிடில என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் இஸ்லாமிய சேவை இவர் நினைச்சு செஞ்சாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சது. அதே மாதிரி சொன்னாரா இல்லையா, திமுகவுக்கு ஓட்டு போடுறது முஸ்லிம்களுடைய ஃபர்ல், கடமை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு. யாரு, இந்த காதர் மீது என்பவர். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திருந்திட்டாங்கன்னு பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல. பூமி பூஜையில போய் செங்கல் எடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோமா. அதுக்கு இப்ப வெள்ளிக்கிழமை அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. மறுப்பு தெரிவிச்சு அது வாட்ஸ்அப், பேஸ்புக்ல எல்லாம் அவருடைய மறுப்பு செய்தி, இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்தியை உணர்வு வார இதழ் வெளியிட்டு இருக்கிறது, இது நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டு இருக்காரு. அந்த மறுப்பு செய்தியை நம்ம படிச்சு பார்த்தோம்னாலே அது மறுப்பு இல்ல அப்படின்றத நம்ம விளங்கிக்கலாம். மாறாக மறுப்பு இல்லாம அது என்னது, அது ஒப்புதல் வாக்குமூலமாக மாதிரி இருக்காது. ஒப்புதல் வாக்குமூலம் தான். அது என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? ஆமா, நான் போய் கலந்துகிட்டேன், பூமி பூஜையில செங்கல் எடுத்து கொடுத்தேன், இப்ப என்ன, ஆனா இதை நிரூபிக்க முடியுமா? அதுதான் அவருடைய கேட்ட கேள்வி. அதாவது என்ன செய்யறாருன்னா, அந்த கடிதத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே அவருடைய கைப்பட அவருடைய கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அவருடைய லெட்டர், அவங்களுடைய கட்சி லெட்டர் பேர்ல எழுதியிருக்கிறாங்க. என்னது, இந்த மாதிரி இந்த திருவிழாவினுடைய ஒரு இந்த கோயிலினுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி பூமி பூஜை போட்டாங்க. கோயில் ரொம்ப தூரமா இருந்துச்சான். இவர் ரோட்ல வச்சு பூமி பூஜை போட்டாங்களாம். அப்படி பூமி பூஜை போடும் பொழுது எல்லாரும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் அந்த இடத்துல நின்னாங்களாம். இவர் என்ன செஞ்சாராம், ரொம்ப தூரமா நின்னாராம், ரொம்ப தொலைவா நின்றுட்டு இருந்தாராம். உடனே என்ன செஞ்சாங்களாம், இவர்கிட்ட ஒரு செங்கல்ல கொண்டு கொடுத்தாங்களாம். அவர் எழுதியிருக்காரு விளக்கத்துல, நான் சொல்லல, இது அவர் விளக்கத்தில் எழுதினது. ஒரு செங்கல்ல என்னிடத்துல கொண்டு கொடுத்தார்கள், மறுபடியும் திருப்பி வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம், நான் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டேனா, நிரூபிக்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா அந்த போட்டோலயே இருக்கு. 50 பேரும் பூஜை செய்யற ஐயர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பூஜை செய்யக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கு.
எல்லாம் பக்கத்துல சுத்தி இருக்கு. இவர் என்ன செய்யறாரு, ரொம்ப பவ்யமா காலில் உள்ள செருப்பெல்லாம் கலட்டிட்டாரு. அது ஐதீகம் இருப்பாங்க ஐயர்கள் சொன்னதை கேட்டு காலில் உள்ள செருப்பை கலட்டி போட்டுக்கிட்டு, அந்த செங்கல்ன்றது ஒரு இடத்துல குழி தோண்டி செங்கல் வைக்கிறதா இருந்தா எப்படி வைப்பாங்க, இந்த செங்கல் மேல பூலாம் போட்டு பூஜை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது சாதாரண செங்கல். அந்த செங்கல் எதுக்கு உங்க கையில எடுத்து கொடுத்தாங்க? ரோட்ல போற நாயை கள்ள கொண்டு எறிகிறதுக்காக செங்கலை கொடுத்தாங்க உங்க கையில. அது நீங்க இது பண்றதுக்கு தானே செங்கலை கொடுத்துருக்கான். செங்கலை கொடுத்ததுக்கு, பூமி பூஜையை துவக்கி வைக்கிறதுக்கு தானே உங்க கையில செங்கலை கொடுத்தாங்க. நீங்க எதுக்கு செருப்பு கலட்டினீங்க? செருப்பு கலட்டு அந்த ரோட்ல எதுக்கு செருப்பு கலட்டினீங்க? சாலைன்னு தானே நீங்க எழுதிருக்கீங்க, சாலையிலையும் செருப்பு கலட்டினீங்க. அப்ப அந்த ஐதீக அடிப்படையில செருப்பு கலட்டி பவ்யமா பக்தி பரவசத்தோட அந்த செங்கல்லை எடுத்து பூமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இவர் எழுதுறாரு மறுப்புல, நான் தொலைவிலே நின்று கொண்டுதான் அந்த செங்கல்லை வாங்கினேன், இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இதுல நான் கலந்து கொண்டேன் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் இந்த செங்கலை எடுத்து கொடுத்துட்டு நான் ராஜபாளையம் மீட்டிங்கு போயிட்டேன்னு எழுதியிருக்காரு. அப்ப இதை படிச்சு பாக்குற ஆளுகள் சொல்றாங்க, நான் படிச்சு பார்த்தாலே தெரியுது, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் கலந்து கொண்டேன், ஆமா உண்மை, ஆனால் நிரூபிக்க முடியுமா? அதுதான் இவருடைய கேள்வி. பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இவர் இப்படி கேட்டிருக்காரு. இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப ஒரு நாள் டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ண கூப்பிடுறாங்க. டாஸ்மாக் கடை ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு, சரியா? இப்ப இவர் போறாரு, டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்லப்படுது. இப்ப இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு, நான் டாஸ்மாக் கடை நான் திறந்து வைத்த நீங்கள் பாத்தீர்களா? நான் நின்ற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டுல இருந்துச்சு டாஸ்மாக் கடை. நான் என்ன செஞ்சேன், அந்த சாவி எடுத்து வந்தேன், கையில கொடுத்துட்டு வந்தேன். நான் அப்படி கொடுத்துட்டு நான் தான் போயிட்டேனே, ராஜபாளையம் மீட்டிங் போயிட்டேனே, இது நான் எங்க டாஸ்மாக் கடையை திறந்து வைத்தேன் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? நீ தானே எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருக்க, நீ தானே தனியானப்ப சாவியை கொடுத்திருக்கீங்க, இதுதானே விஷயம். அப்ப எல்லாத்தையும் இவரே செய்து விட்டு இவரே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு எங்கும் சம்பந்தம் இல்ல என்று சொல்லுகின்றார் என்றால், அப்ப எப்படி எல்லாம் இவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம இதுல இருந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நாம எந்த ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லுவோம் என்பது இதுலயும் நிறுவனமாயிருக்கின்றது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. அந்த அடிப்படையில் அவரே தன்னுடைய கைப்பட எழுதி ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆமா, நான் எடுத்து கொடுத்தது உண்மைதான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் இதுல கவனிக்கணும். அடுத்து கேட்கிறார், இப்படிதான் நீங்க தலைவர் மேல நிறைய நீங்க இப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அதுக்கெல்லாம் நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம், மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளதை தானே சொல்றோம், இல்லாதையா சொன்னோம்? வேலூர் சக்தி அம்மாட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு அதை மறுக்க முடியுமா? அவர் காலில் விழுந்ததை மறுக்க முடியுமா? ஜட்டி சாமியாரை கூட்டிட்டு நித்யானந்தா டிவிடி வெளியிட்டதை மறக்க முடியுமா? சமாதிக்கு போய் போர்வை போத்துனதை மறக்க முடியுமா? எப்படி எதை மறுக்கிறீங்க நீங்க? பரல் கடமை, திமுக ஓட்டு போறது பரலான கடமைன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்படி மறுக்க முடியுமா? எல்லாமே ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இது இத கண்டுக்கிறாம இவர் விட்டுருந்தா கூட இவரை சரி இவர் கொஞ்சம் திருந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம். இப்ப செஞ்ச தப்பை நியாயப்படுத்தக்கூடிய விதத்துல இதை நிரூபிக்க தயாரா என்று சொல்லி இவர் சொல்லக்கூடியதை பார்த்தா இவருடைய அந்த வார்ப்பே இப்படித்தான் இருக்கின்றது. இப்படி நீங்க இந்த உலக ஆதாயத்துக்காக ஈமானை இழக்க வேண்டாம் என்பதை இந்த முஸ்லீம் லீக் கட்சியினருக்கு நாம அறிவுரையாக சொல்லிக் கொள்கின்றோம். இதுக்கு அந்த கேரளா முஸ்லீம் லீக் அமைச்சர் தேவலை போல. ஏன் அங்க இதே மாதிரிதான் வாசிப்பு தின விழான்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சாங்க. அதுல மம்முட்டி ஒரு நடிகர் இருக்கான்ல மம்முட்டி, அதே மாதிரி முஸ்லீம் லீக் அமைச்சர் அப்துல் ரப்பு, இவர் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. மம்முட்டி என்ன செய்யறாரு, அந்த குத்து விளக்கு ஏத்தினாரு. முதல்ல இந்த முஸ்லீம் லீக் அமைச்சர் பக்கத்துல நின்றாரு. மம்முட்டி குத்து விளக்கு ஏத்திட்டு இன்னொரு விளக்குல தீயப்பத்தி வைக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுக்கிறாரு, அப்துல் ரப்புன்றவர்கிட்ட கொடுக்கிறாரு. நான் குத்து விளக்குலாம் ஏத்த மாட்டேன்ட்டார் அவர். இவர் சொன்னார், அந்த மாதிரி நீங்க சொல்லி தொலைச்சு போயிருக்க வேண்டியதுதானே, இதெல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான சொல்லிருக்கலாமே. சரி, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான நீங்க சொல்ல மாட்டீங்க, இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிரானதுன்னா சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. இது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்ட அடிப்படையிலேயா பூமி பூஜை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்? அது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக தான் நடத்துறாங்க. அப்ப இது இஸ்லாத்துல இல்லைன்றது நீங்க சொல்றது உங்களுக்கு சங்கடமாக இருக்குமே. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கலாமே அழகா. அப்ப எல்லாத்தையும் நியாயப்படுத்தி விட்டு உணர்வுல எழுதினது பொய்ன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்கின்றார். இனியாவது முஸ்லீம் லீக் சகோதரர்கள் இஸ்லாமிய அடிப்படையில ஷிர்கான விஷயங்களிலிருந்து விலகி ஈமானை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த முஸ்லீம் லீக் முஷ்ரிக் லீக்கா மாறி முஸ்லீமே இல்லாத வீக்கான கட்சியா மாறிவிடும் என்பதை உங்களுக்கு ஒரு